ரவுடிசம் பண்றோம்னு சொல்லுவாங்க. நம்மளை காப்பாத்திக்கிறது பேரு ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம். தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் வன்னி தமிழன் மணி. நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நாம் பதிவிடும் காணொலி அனைத்தும் உங்களை வந்து சேரும். திமுக சென்ற இடம்லாம் செருப்படி வாங்குதாங்க. என்ன நடந்தது வாங்க இந்த காணொலியில விரிவா பார்க்கலாம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக எல்லா கட்சிகளும் தன்னோட தேர்தல் பிரச்சாரத்தை ஃபுல்லா தொடங்கிட்டாங்க. அந்த வகையில திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தருமபுரி, சேலம் போன்ற இடங்கள் எல்லாம் போய் பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருக்காரு. அவர் மட்டும் இல்லாம திமுகவை சேர்ந்த பல நிர்வாகிகளும் பல ஊர்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வட மாவட்டம் ஃபுல்லாவே வன்னியர் பெல்ட்டுங்கிறதுனால அங்க போனாலே ராமதாஸ் ஐயாவையும் அன்புமணி ராமதாஸையும் விமர்சிக்கிறதே வேலையா வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க பண்ற தப்பு, இவங்க இது பண்றாங்க, அது பண்றாங்க, அந்த தப்பு பண்றாங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாதானே அவங்க ஓட்டை நம்ம வாங்க முடியும். அந்த வகையில சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா எப்படி போயிட்டு பிஜேபியில கூட்டணி வச்சாரு, சமூக நீதி கட்சின்னு சொல்லிட்டு பிஜேபி கூட எப்படி கூட்டணி வச்சீங்க அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்களை முன் வச்சாரு. அது மட்டும் இல்லாம பெட்ரோல் விலையை வந்து 75 ரூபாய்க்கு குறைப்போம், நீட் தேர்வுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு பல வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருக்காங்க. காசா பணமா மக்கள் என்ன திரும்பவா கேட்க போறாங்க, அந்த எண்ணத்துல அள்ளி வீசியிருக்காங்க. பாமக சார்பில் 5 ரூபா 3 ரூபா குறைக்கிறேன்னு சொன்னீங்க, அதையே குறைக்கல. நீங்க வந்து 75 ரூபாய்க்கு கொண்டு வர போறீங்களா அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க. உண்மைதானே அது? பெட்ரோலுக்கு 5 ரூபாயும் டீசலுக்கு 5 ரூபாயும் குறைக்கிறதா ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்ததுன்னு ஆட்சியில உட்காந்தாரு. அதை பண்ணாரா? வன்னியர் இடஒதுக்கீடு என்னாச்சு, சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை முன்வைக்கிறாங்க. பாமர மக்கள் முன்வைக்கிறாங்க. எங்க போனாலும் எதிர்க்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்ல திமுக பிரச்சாரம் பண்ண வரக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வன்னியர் மக்கள் கடும் கோபத்துல இருக்காங்க. இந்த வாட்டி திமுகவுக்கு நாங்க ஓட்டு போடவே மாட்டோம், திமுக வந்து மண்ணை கவ்வும், பாமக கூட்டணிக்கு தான் நாங்க வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லா வன்னியர் மக்களும் ஒன்று திரண்டுட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம திமுக கதிகலங்கி நிக்கிதான். இந்த வாட்டி 10 சீட்டு வெற்றி பெறதே திமுக கடினம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சில கருத்து கணிப்புகளும் சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த பிரசாந்த் கிஷோர் அவர்களே இதை தான் சொல்லியிருக்காரு. லொயோலோ கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. அவங்க எப்போதுமே திமுகவுக்கு ஃபேவரா தான் வெளியிடுவாங்க. அப்படி வெளியிட்டுமே பிஜேபி கூட்டணி வந்து 20-25% வந்து ஓட்டு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படின்னா 40% ஓட்டு எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க எப்போதுமே குறைச்சு தான் போடுவாங்க. திமுக மேல உள்ள அதிருப்தியால மக்கள் வந்து பாஜக பாமக கூட்டணி